ஊர் உலகத்திலேயே இப்படி ஒரு திருமணம் நடந்து நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. மொபைல்ல வெறும் 20 நிமிஷத்துல, அதாவது வீடியோ கால் முறையில இங்க சித்ரான்னு ஒரு பொண்ணு அமெரிக்கால இருக்கிற ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட பையனோட வாழ முடியாம தான் வீட்ல இருந்து தப்பிச்சு ஒரு ட்ரெயின்ல ஏறி கிளம்புறாங்க. இப்போ அவங்க பயணிக்கிற ட்ரெயின்ல தான் ஒரு 3-4 கதைகள், ஒரு 3-4 கேரக்டர்களும் பயணிக்குதுங்க. அதுல ஒருத்தவங்க பிரெக்னன்ட் லேடியா இருப்பாங்க. அவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது வலி வந்திருக்கும். அவங்க கணவர் ரொம்ப மோசமானவர். அதாவது ஒரு ஆண் டாக்டர் கூட தான் மனைவிக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு நினைப்பாரு. இன்னொரு பக்கம் செமஸ்டர் எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கிற சில இளைஞர்கள், எந்நேரமும் புகை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு வயசான தாத்தா, இதுக்கு நடுவுல ஒரு பிணம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரோடையும் தான் அந்த ட்ரெயின் பயணிக்கோங்க. அப்படி அந்த ட்ரெயின்ல போற அவங்களுடைய முடிவுலாம் என்ன ஆகுது, அங்க காத்து இருக்கிற ட்விஸ்டுகள் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையில சொல்லிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பொனோலோட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க லைக் போடுறது மூலமா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. என்னதான் வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டுல இருந்து நிறைய விஷயத்த கொண்டு போயிருந்தாலும் அவன் இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் கொடுத்துட்டு போன ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா அதுதான் ரயில். அப்படிப்பட்ட ஒரு ரயிலை பிடிக்கிறதுக்கு தான் பங்களாதேஷ்ல இருக்கிற சில இளைஞர்கள் இப்ப போயிட்டு இருக்காங்க. தோ இவனோட பேரு ரமேஷ், இந்த பையனோட பேரு சுரேஷ். ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள். நாளைக்கு காலையில செமஸ்டர் எக்ஸாமுங்க. அதுக்காக தான் டவுனுக்கு போற அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட் இவங்க கிட்ட இல்லைங்க. வித்தவுட்ல தான் பயணிக்க போறாங்க. அண்ட் முக்கியமா ரமேஷ் காதலிக்கிற அந்த பொண்ணு அந்த ட்ரெயின்ல இருக்கிற காரணத்தினால எப்படின்னா அவளை பேசி அவ இறங்கறதுக்குள்ள நம்மள லவ் பண்ண வச்சிடணும்ன்ற மாதிரியும் இந்த ரமேஷ் நினைப்பான். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் ஒரு டாக்டருங்க, ஒரு ஃபெயிலியரான டாக்டர்னு சொல்லலாம். அங்கதான் சித்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு நடந்து வராங்க. இவங்க தான் படத்துடைய ஹீரோயின். அவங்களும் அதே ட்ரெயின்ல தான் வந்து ஏறாங்க. ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா. அப்படி நம்ம சித்ரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அவங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல நுழையும் போதே அந்த ரூம்ல ஒரு வயசான தாத்தா இருக்காருங்க. அவர் எந்நேரமும் புகை பிடிச்சி அந்த ரூமே புகை மூட்டமா ஆக்கி வச்சிருக்காரு. சித்ராவாலையும் அந்த ரூமுக்குள்ள உட்கார முடியல. அப்படி ஒரு நாத்தங்க. அங்கிருந்து வெளியே வராங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்குன்னு சில சர்வெண்ட்டுகள் இருப்பாங்க. அப்படி அந்த சர்வெண்ட் கிட்டையும் வந்து உள்ள அந்த ஆளு புகை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு செட் ஆகல, கொஞ்சம் என்னன்னு கேட்டு வரீங்களா, இல்லனா பக்கத்து சீட்லயாச்சும் எனக்கு மாத்தி கொடுங்கன்ற மாதிரி சித்ரா கேட்க, இப்போ அவரும் உள்ள போறாரு. ஆனா அந்த தாத்தா கிட்ட காசை வாங்கிக்கிட்டு வெளியே வந்தோம். நான் சொன்னா கேட்க மாட்டாரு மேடம், உங்களுக்கு திறமை இருந்தா நீங்களே பக்கத்து சீட்டை மாத்திக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ அதே ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு சாபு அப்படின்ற மாதிரி ஒரு நபரும் அவரோட மனைவியோடையும் தான் பொண்ணோடையும் வராரு. சாபுவோட மனைவி பிரெக்னண்டா இருப்பாங்க. எப்ப வேணா அவங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்றதுனால அவரும் இப்போ டவுனுக்கு தாங்க கிளம்பி போறாங்க. அவரும் அதே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் போட்டிருக்காரு போல. இப்போ அந்த ரூமுக்குள்ளேயே அவர் போக அவர்கிட்டயாச்சும் நம்ம ஹீரோயின் உதவி கேட்கலான்னு சொல்லி சாபு கிட்ட பேச வராங்க. ஆனா சாபு மதிக்காமையே போயிடுறாரு. இப்போ அதுக்கு பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்குங்க. இந்த ரூம் யாருன்னா நம்ம ஹீரோ டாக்டர் சொன்ன பாத்தீங்களா, அவருடைய ரூம் தான். அந்த டாக்டர் தான் அம்மாவோட தான் வந்திருப்பாரு. சரி, அவங்க கிட்டயாச்சும் உதவி கேட்கலான்ற மாதிரி ஹீரோயின் போறாங்க. ஆனா இந்த டாக்டருடைய அம்மா கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யார் அது, திருடியா நீனு, என் ரூமை எட்டி பாக்குற, வெளியே போ அப்படின்ற மாதிரி கத்த. இங்க ஹீரோயின் சித்ரா அவங்க ரூமுக்குள்ளேயும் போக முடியாம மத்த ரூமுக்குள்ளேயும் உதவி கேட்க முடியாம தவிக்கிறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் அந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ரமேஷ், சுரேஷ், ரெண்டு பேருமே நார்மல் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கதான் ஒரு அழகான பொண்ணான ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தாங்க இந்த ரமேஷ் காதலிக்கிற பொண்ணு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சித்ராக்கும் வேற வழி இல்லாம மறுபடியும் அவங்களுடைய ரூமுக்குள்ளேயே வராங்க. புகை மூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஜன்னலையும் திறக்கிறாங்க. ஆல்ரெடி அது ஒரு ஏசி ரூமுங்க. அது இல்லாம வெளியே வேற பயங்கரமான குளிர். இந்த குளிர்ல நீ ஜன்னலை திறந்து விட்டனா வறட்சி போயிடுவ அப்படின்ற மாதிரி எதிர்க்க இருக்க அந்த தாத்தாவும் சொல்றாரு. அதுக்கு நீங்க புகை பிடிக்காம இருக்கணும். இப்படி ரூமையே புகை மூட்டமா ஆக்கி வச்சிருக்கீங்க. எதிர்க்க இருக்க பேசஞ்சர்ஸை பத்தி கூட உங்களுக்கு கவலை இல்லையான்ற மாதிரி அங்க ஹீரோயின் அந்த தாத்தாவோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இப்போ அதே ட்ரெயின்ல தான் ஒரு மினிஸ்டரும் பயணிக்கிறாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸையும் தாண்டி ஒரு தனி வீடு மாதிரி தான் அந்த மினிஸ்டர் பயணிக்கிற அந்த பெட்டி இருக்கோங்க. அந்த பெட்டியில சோஃபா, பெட்டு, பாத்ரூம், இது அதுன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கும். அந்த மினிஸ்டர் தன்னோட மனைவியோடையும் தான் தம்பியும் அவருக்கு கல்யாணமான புது மனைவியோடையும் தான் பயணிப்பாரு. இதை தாண்டி
அந்த ட்ரெயின்ல ஒரு சவப்பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. யாரோ போய் சேர்ந்துட்டாங்க போல. அவங்களுடைய பிணம் அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கு. ட்ரெயினுடைய கடைசி பேசஞ்சரா நம்ம ஹீரோ அப்படியே வண்டியில ஏற அப்ப நம்ம ஹீரோவுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு திருடன் பர்ஸையும் கொள்ளையடிக்கிறான். இப்ப அந்த டிடிஆர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மெல்ல ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஆல்ரெடி ரமேஷும் சுரேஷும் டிக்கெட் எடுக்கல அப்படின்றதுனால டிடிஆரை பார்த்து பீதியாகி கக்கூசுக்குள்ள போயிடறானுங்க. இன்னொரு பக்கம் இங்க சாபு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட குடும்பத்தை காமிக்க சாபுவோட மகளும் அங்க ஜன்னலை திறந்து வச்சிருக்காங்க போல. பயங்கர குளிரு. சாபுக்கு கோவம் வருது. பொண்ணு திட்டிட்டோம், அந்த ஜன்னலை மூடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேற புகை பிடிச்சதுதான் தன்னுடைய ரூமுக்குள்ள வந்து உட்கார்றாருங்க. டாக்டரோட அம்மாக்கும் சந்தேகம் வருது. டே மகனே, நீ புகையெல்லாம் பிடிக்கிறியாடா? பிச்சு போடுவான்டா. என்ன பழக்கம் இது? ஏதோ ஸ்மெல்லு வருது அப்படின்ற மாதிரி கேட்க இந்த டாக்டருக்கும் பயம் வருது. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உங்க மூக்குக்கு மட்டும் தனியா ஏதோ ஸ்மெல்லு வருது போல இருக்கு. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தன் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கான், அந்த ஸ்மெல் இங்க பரவுது போல இருக்குன்ற மாதிரி ஏதேதோ சொல்லி சமாளிக்க இங்க சாபுவோடைய மனைவியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற பிரெக்னன்ட், வலி வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் தான் கணவர்கிட்ட சொல்ல, இதை கூட உன்னால தாங்கிக்க முடியாதா? கொஞ்ச நேரம் தாங்கிக்கோ. இந்த ராத்திரி நம்ம கடந்து போயிட்டோம்னா நாளைக்கு டவுனுக்கு போயிடுவோம். அங்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல உன்னை சேர்த்துடுறேன் அப்படின்ற மாதிரியும் சாபு சொல்லிட்டு இருக்காரு. இங்க இந்த மினிஸ்டரை காமிக்கிறாங்க. மினிஸ்டர் எப்பவுமே ஒரு மாதிரி ஆதிக்க மனோபாவத்தோட தாங்க இருப்பாரு. அவருக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ட், அந்த ட்ரெயின்ல இருக்கிற சர்வெண்ட், இவங்க எல்லாரையுமே பயங்கரமா வேலை வாங்குவாரு. மினிஸ்டருக்கு ஒரு அன்பான மனைவிங்க. எப்ப பார்த்தாலும் இந்த டென்ஷனோட தான் நீங்க இருப்பீங்களா? ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு தானே நம்ம இப்ப ட்ரிப் போயிட்டு இருக்கோம். இப்பவாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. உங்க தம்பிக்கு அனிமூன், அவன் என்னன்னா வெளியில அவன் மனைவியோட ஜாலியா இருக்கான். இங்க நம்ம ரெண்டாவது அனிமூனையாச்சும் கொண்டாடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அட எங்கம்மா கொண்டாட விடுறாங்க, எங்க போனாலும் டென்ஷன் வந்துருது அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. இங்க சாபு தான் மனைவி கர்ப்பமா இருக்காங்கன்னு கூட பார்க்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருங்க. இதை எல்லாமே அவங்களோட பொண்ணு இருக்காங்கல்ல, குட்டி பொண்ணு, அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பா அம்மா சண்டை போட்டு ரொம்ப போர் அடிக்குது, பேசாம இங்க இருந்து அப்படியே வெளியே போயிட்டு சுத்திட்டு வர வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ரூம்ல இருந்து அவங்க பாட்டு வெளியே போயிடுறாங்க. ஹீரோயின் சித்ரா ஒரு கடத்துக்கு மேல அந்த புகை மூட்டத்திலேயே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவோடையும் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டும் வராங்க. அப்பதான் அவங்க பாத்ரூம் போலான்னு வெளியே வரப்போ முதல் வாட்டி டாக்டரை மீட் பண்றாங்க. இங்க மினிஸ்டருடைய கேபினை காமிக்க, மினிஸ்டருடைய தம்பிக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கும்ல, அதனால பக்கத்து ரூம்ல அவரு தான் மனைவியோடையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இருக்காங்க. இதெல்லாம் மினிஸ்டரும் பார்க்க மினிஸ்டரை வேற வந்து அங்க டான்ஸ் ஆட சொல்றாங்க. ஆனா மினிஸ்டருக்கு பெருசா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, குடும்பத்தோட சேர்ந்து ஜாலியா இருக்கிறதெல்லாம் பிடிக்காதுங்க. அவர் எப்பவுமே ஒரு சிடுமூஞ்சி. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ட்ரெயின்ல இருக்கிற கேன்டீனுக்கு வந்திருக்காங்க. அந்த கேன்டீன்ல உட்காந்துதான் தான் ஃப்ரெண்டோட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி இப்ப நிலமெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, மச்சி நீ உன் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு ஓடினர்ல இருந்து உன் அங்கிளும் ஆன்ட்டியும் வெறி கொண்டு உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா நல்லபடியா நீனு ஊருக்கு போய் சேர்ந்துரு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழு அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயின் அவங்க திருமணத்தை நிப்பாட்டிட்டு ஓடி வந்திருக்காங்கன்ற மாதிரி தெரியுதுங்க. இப்ப ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் போதோ அவங்க முன்னாடி இந்த டாக்டர் வந்து உட்கார்றாருங்க. யாரு? நம்ம ஹீரோ. உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்க இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறாரு. அடே சூப்பரா பண்றீங்களே, இப்படி உங்க கையில எது கிடைச்சாலும் வச்சு மேஜிக் பண்ணுவீங்களான்னு கேட்க, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதெல்லாம் இது மாதிரி மேஜிக் பண்ணுவேன், இதை பார்க்கும் போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் கூட குறையலாம் அப்படின்ற மாதிரி தான் அங்க ஹீரோயினோட அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரமேஷ், சுரேஷ், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அவங்க 3 பேருமே அடுத்த நாள் செமஸ்டர் எக்ஸாமுக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க. அதுல ரமேஷ் எப்படின்னா அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சிடணுன்ற மாதிரியும் பேச்ச போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் நம்ம டாக்டர் கிட்டையும் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, நான் இருக்கிற அந்த ரூம்ல ஒரு வயசான தாத்தா உட்காந்து புகை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, என்னால அவரோட டிராவல் பண்ண முடியாது, நான் உங்க அம்மாவோட தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவோட மைண்ட் மாறுது. ஒரு பொண்ணு எவ்வளவு தொலைவு வந்து கேக்குறாங்க அப்படின்றதுனால சரி ஓகே நீங்க தங்கிக்கங்க, நான் அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன்ற மாதிரியும் சொல்றாரு. அதுல ஒரு உள்குத்தம் இருக்குங்க. நம்ம ஹீரோவும் புகை பிடிப்பாரு, அம்மாவோட இருந்தா அதெல்லாம் பண்ண முடியாது, அதனால தான் அப்படி தங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அந்த தாத்தா அப்படியே ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு வந்து உட்காராங்க. அட யாருமா நீனு அப்படின்ற மாதிரி கேட்க, பக்கத்து ரூம்ல இருந்த எங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதான் போர் அடிக்குது நீங்க வந்தேன், இங்க என்ன எவ்வளவு புகை மூட்டமா இருக்கு, எவ்வளவு புகை மூட்டமா ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த தாத்தாவும் திடீர்னு அந்த புகையை கீழே போடுறாரு. இப்ப அந்த பொண்ணோடையும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு வராருங்க. அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. ஒண்ணு இல்ல, இங்க தங்கிட்டு இருந்த சித்ரா அப்படின்ற லேடி பக்கத்துல இருக்கிற ஏ ரூமுக்கு போயிட்டாங்க, அதனால நான் தான் உங்களுக்கு இந்த ராத்திரி கம்பெனி கொடுக்க போறேன், உங்க ரூம்ல தங்க போறேன்ற மாதிரியும் அவங்க வராங்க. இங்க சித்ராவுமே நம்ம ஹீரோடைய ரூமுக்கு வர, ஹீரோடைய அம்மாவும் யார் நீனு, எதுக்கு இந்த ரூமுக்கு வந்த, என் புள்ள எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லாண்டி பக்கத்து ரூம்ல ஜென்ஸா இருக்காங்க, அந்த ஜென்ஸோட தங்கத்துக்கு தான் உங்க புள்ள போயிருக்காருன்ற மாதிரி சொல்ல, மருமகளே நீ தான் வந்திருக்கியா மருமகளே, பக்கத்துல வந்து உட்காருன்ற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சித்ராவை மருமக அப்படின்ற மாதிரி நம்ம
ஹீரோவுடைய அம்மா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இவங்க சம்பந்தமே இல்லாம நம்மள மருமகன்னு சொல்றாங்கன்ற மாதிரி ஹீரோயினுக்கு அங்க ஒன்றும் புரியல. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே எதனா டீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அப்பதான் தன்னுடைய பாக்கெட்ல பர்ஸ் காணாம போனதை உணர்றாரு. பர்ஸை தாண்டி அவர்கிட்ட காசு இல்லைங்க. அவருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இன்னொரு பக்கம் கேன்டீன்லயும் அந்த ரமேஷ் பையன் டிடிஆர் கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த கேன்டீனுக்கே டிடிஆர் வந்துடுறாருங்க. அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம புக்கை தலைகீழ வச்சு படிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த சின்ன பொண்ணு அங்க வந்து, அங்கிள் புக்கை தலைகீழ கூட உங்களால படிக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த அவனும் எப்படியோ சமாளிக்க, இப்ப டிடிஆரும் வந்து அந்த ரமேஷ் கிட்ட உன் டிக்கெட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அந்த பொண்ணு தான், அங்கிள் வாங்க சீக்கிரமா நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நம்ம ரமேஷை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இங்க ட்ரெயின்ல வேலை பார்க்கற மத்த டிடிஆர்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பயங்கர பிரஷரா இருக்குங்க. ஏன்னா இந்த மினிஸ்டர் இப்ப வந்து இந்த ட்ரெயின்ல தங்கியிருப்பார்ல, அவரு ஃபேமிலிக்கு ஜூஸ் வேணும், ராத்திரியில இந்த சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அதனால இவங்களால நிம்மதியாவே வேலை பார்க்க முடியாம தவிக்கிறதா அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த தாத்தாக்கு நிறைய மேஜிக்லாம் பண்ணி காமிக்கிறாரு. இங்க சித்ரா நம்ம ஹீரோட அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. அவங்க வார்த்தைக்கு வார்த்தை மருமகன்னு சொல்றதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இப்போ வெளியிலயும் சித்ரா வராங்க. பக்கத்து ரூம்ல இருக்கிற ஹீரோவையும் வெளியே கூப்பிடுறாங்க. என்னங்க உங்க அம்மா என்ன உங்க மனைவி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மனதளவுல ப்ராப்ளம் இருக்கு, லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்ற மாதிரியும் ஹீரோ அங்க சொல்றாரு. அப்படியே எங்க அம்மா கூடயே தங்கிக்கங்க, நான் அந்த தாத்தாவோட நல்லா செட் ஆயிட்டேன், இப்போ நாங்க 2 பேரும் சரக்கடிக்கலான்ற வேற பிளான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம சாபுவோடைய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்போ அந்த காலேஜ் பசங்களோட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே ஜாலியா சேர்ந்து அவங்களோட வைப் பண்ணிக்கிட்டு வராங்க. இங்க சாபுவும் ராத்திரி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அப்பதான் தான் பொண்ணு நீத்துவ அங்க காணோம் அப்படின்ற மாதிரியும் பாக்குறாரு. அவ எங்க போனான்ற மாதிரி இப்ப வெளியே தேடி கிளம்புறாரு. இங்க மினிஸ்டருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருதுங்க. அதாவது அவருடைய மினிஸ்டர் வேலையை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போதோ உள்ள நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கு, உங்களை அந்த போஸ்டர்ல இருந்து தூக்கிட்டாங்கன்ற மாதிரியோ சொல்ல மினிஸ்டர் ஒரு மாதிரி சேட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. இப்ப மினிஸ்டர் கிட்ட அவங்க மனைவி வந்து பேச, இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க, இப்ப நம்ம ட்ரிப்புக்கு தான் வந்திருக்கோம், இத்தனை வருஷமா நீங்க சர்வீஸ் பண்ணது போதும், அட்லீஸ்ட் இப்பவாச்சும் நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா அதுக்கு மினிஸ்டர் ஒத்துக்க மறுக்கிறாரு. இங்க நம்ம சாபு இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒவ்வொரு ரூமா திறந்து தான் பொண்ணு நீத்துவையும் தேடிக்கிட்டு இருக்க. அப்படி நம்ம ஹீரோ இருக்கிற ரூமை வேற திறந்துடுறாரு. உள்ள வேற இந்த ஹீரோவும் தாத்தாவும் சரக்க போட்டுக்கிட்டு இருக்க. அதை பாக்குற இவருக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுது. ஒரு வேலையில இந்த நீத்து பொண்ணு இருக்காங்கல்ல, சாபுவோடைய பொண்ணு, அவங்க அந்த காலேஜ் பசங்களோட பேசிட்டு எங்க அப்பா அம்மா இருக்கிற ரூம்லயே என்னை விட்டுருங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டிலையும் விடுறதுக்காக நீத்துவை கூட்டிட்டு வராங்க. ஆனா அங்கிட்டோ டிடிஆர இந்த காலேஜ் பசங்களான ரமேஷ், சுரேஷ் அந்த பொண்ணெல்லாம் பாத்துறாங்க. உடனே எங்க போய் ஒளியறதுன்னு தெரியாம இப்ப நம்ம ஹீரோடைய ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ ரூம்ல வேற இவங்க சரக்கு போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த சரக்கு பாட்டிலையும் கீழே வச்சுட்டு அப்படியே இவங்களோட சகஜமா பேசிக்கிட்டு இருக்க. இங்க மினிஸ்டருடைய ரூம்லயும் மினிஸ்டருடைய தம்பி அவர் மனைவியோட சேர்ந்து பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மினிஸ்டருக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குதுங்க. அதுவும் வசனமே புரியாத அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஆல்ரெடி நான் வேலை போயிடுச்சுன்னு இருக்கேன், இவனுங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்களான்ற மாதிரி வெளியே போய் எல்லாரையும் சத்தம் போட்டு அசிங்கமா திட்டிடுறாருங்க. இங்க நம்ம சாபு ஒவ்வொரு ரூமா தேடும் போதோ மறுபடியும் அந்த ஹீரோடைய ரூமை திறந்து பார்க்கும் போதோ உள்ள தான் பொண்ணு இருக்கிறத சாபு பாக்குறாரு. நீத்து இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா, அதுவும் எவ்வளவு சீப்பா குடிச்சிட்டு உட்காந்துருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கியான்ற மாதிரி தான் பொண்ணை போட்டு பயங்கரமா கத்துறாரு. இதெல்லாம் கேட்கும் போது அந்த காலேஜ் பசங்களுக்கும் கோவம் வருது. ஹலோ, உங்க பொண்ணு எங்க கூட தான் இருந்தா, உங்க ரூமுக்கு விட வரப்போதான் டிடிஆர் வந்ததுனால இங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீங்க எல்லாம் வித்தவுட்ல வரவங்களா, இரு இப்பயே டிடிஆர் கிட்ட புடிச்சு கொடுக்குறேன், சே எவ்வளவு சீப்பான ஆட்கள் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சாபு மறுபடியும் வார்த்தையை விடுறாரு. யோ என்னையா சின்ன பசங்க கூட பார்க்காம ஓவரா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோ டாக்டருக்கும் கோவம் வந்து அங்க இந்த சாபுவையே அடிக்க போக, யோ முதல்ல நீ ஒழுங்கா உக்காரியா, டாக்டர்னு சொல்லாத, நீயே லைட்டா சரக்க தானே போட்டுட்டு இருக்க, வா நீத்து இங்க இருந்து போலான்ற மாதிரி இப்ப நீத்துவையும் தன்னுடைய ரூமுக்கு அவங்க அப்பாவான சாபு கூட்டிட்டு போறாரு. இங்க மினிஸ்டர் கோவப்பட்டு அங்க சர்வெண்டா வந்த அந்த ட்ரெயின்ல வேலை செய்கிற ஒரு பையனை அடிச்சிடறாருங்க. இந்த விஷயம் அந்த ட்ரெயின்ல இருக்கிற டிடிஆருக்கும் தெரிய வருது. ஆல்ரெடி இப்ப இந்த மினிஸ்டருக்கு வேலை போன விஷயமோ மினிஸ்டர் பதவியே போன விஷயமோ கேள்விப்பட, அப்ப இதுக்கு மேல அந்த மினிஸ்டருக்கு நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுவும் நம்ம ட்ரெயின்ல வேலை பார்க்குற ஆளு மேலேயே கை வைப்பானா, நம்ம யாருன்னு காத்துவோன்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டருடைய சொந்தக்கார பையன், அதாவது தான் தம்பி இருக்கான்ல, அவனுடைய கூட இருக்கிறவனை கூட்டிட்டு போயிட்டு அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாம் சட்டையெல்லாம் கலட்டி அசிங்கப்படுத்தி அடிச்சு அனுப்பிடுறாங்க. மினிஸ்டருக்கு பவர் இல்லாத ஒரே காரணத்தினால
விபத்துனால அவராலையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியலைங்க. இப்படி ஒரு வேலையில தான் அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டாப்பிங்ல நிக்குதுங்க. இந்த ஸ்டாப்பிங்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்க்கு இவங்க போனோம்னா கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இருக்கும். ஒரு ராத்திரி முழுக்க எந்த ஒரு ஸ்டாப்பிங்கும் நிக்காம தான் அந்த ட்ரெயின் போகணும். அதுவும் ஒரு காட்டு பாதையில தான் போகணும். அப்ப அந்த ஸ்டாப்பிங்ல திடீர்னு ஒரு அங்கிள் வந்து ஏறாரு. அவர் கையில நம்ம ஹீரோயின் சித்ராவுடைய போட்டோ இருக்குங்க. அந்த போட்டோவை காட்டியும் இந்த பொண்ணு நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி அந்த ட்ரெயின்ல இருக்க ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு. இங்க சாபு இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ அந்த ஸ்டாப்பிங்ல இறங்கி தான் பொண்ணுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்பா அம்மா சண்டை போடுறாங்களா இறங்கி போக கூடாது, எப்பவுமே கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும், அம்மாவோடயே இருக்கணும் சரியான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவருடைய ரூமுக்கு வந்தா அங்க அவருடைய மனைவி பிரசவ வலினால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால முடியலைங்க, இப்பயே வலி வந்துருச்சுங்க, எதனா பண்ணுங்கன்ற மாதிரியும் சொல்ல சாபுக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இப்ப வெளியே பையன் உதவி கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு அங்கிள் ஹீரோயினுடைய போட்டோவை வச்சு தேடிட்டு இருப்பார்ல, அவரும் இப்போ ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினும் அங்கிள் நீங்களா அப்படின்ற மாதிரி ஷாக்காவ அப்பதாங்க ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை, அவங்க எதுக்கு இப்படி ஓடி வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. ஹீரோயினுக்கு அப்பா அம்மா சின்ன வயசுல இருக்கும் போதே தவறி இருப்பாங்க. அவங்க தன்னோட அங்கிள் ஆன்டியோட தான் வளர்ந்துருப்பாங்க. ரஷீத் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை ரொம்ப நாளா காதலிச்சிருப்பாங்க. திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயின் கிட்ட நம்ப வச்சு ஏமாத்திட்டு கடைசியில ஒரு பணக்கார பொண்ணு அந்த ரஷீத் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை கைவிட்டுட்டு போயிருப்பாங்க. அதுல இருந்து ஹீரோயின் உடஞ்சு போய் தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் அவங்க ஆன்டி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் பார்த்திருப்பாங்க. அந்த பையனும் அமெரிக்கா பையங்க. பங்களாதேஷ்ல இருக்கிற பொண்ணுக்கு அமெரிக்கா பையனா அப்படின்ற மாதிரி இந்த சொந்தத்துல எல்லாரும் எப்படின்னா அந்த சம்மதத்தை பேசி முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமும் நிச்சயிக்கப்படுதுங்க. ஹீரோயின் ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர்ல இருக்கிறதுனால அவங்க பர்மிஷனே இல்லாம அதுவாதான் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகுது. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எப்படின்னா ஓடினோம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் அமெரிக்கால இருக்கிற அந்த பையனுக்கு வீசா கிடைக்காதனால பங்களாதேஷுக்கு வர முடியாம போயிடுது. ஹீரோயின் அது ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்களோட அங்கிளும் ஆன்டியும் உனக்கு வீடியோ கால்லயே திருமணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் 20 நிமிஷம் ப்ராசஸ்ல வீடியோ கால்லயே அந்த திருமணம் நடக்குதுங்க. இதுக்கு மேலேயே இந்த பையனோட நம்ம வாழ முடியாது, இதை ஒரு நம்ம திருமணமாவே கன்சிடர் பண்ணிக்கவும் முடியாதுன்ற மாதிரியும் ஹீரோயின் முடிவு பண்ணி தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுவாங்க. அப்பதான் அந்த திருமணமான ராத்திரி நம்ம ஹீரோயின் அங்க ஒரு ட்ரெயினை பிடிச்சி இந்த ட்ரெயின்ல ஏறி வந்திருப்பாங்க. ஸோ இப்படி தப்பிச்சு அவங்க வந்ததுனால தான் அவங்கள தேடி இப்போ அவங்க அங்கிள் அந்த ட்ரெயினுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் அங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தான் அங்க நம்ம டாக்டருடைய அம்மா யாரு ஹீரோட அம்மா வெளியே வராங்க. மருமகளே அங்க நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்க, ரூமுக்குள்ள வா மருமகளே, என் பையன் உனக்காக தான் வெயிட் பண்றான்னு சொல்ல இதை கேட்கிற ஹீரோயினுடைய அங்கிளும் ஷாக்கா வராங்க. எது மருமகளா, அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சா, என்னையா சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க ஹீரோயின் இதையே ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஆமான்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோகையும் கண்ணடிச்சு நடிக்க சொல்றாங்க. ஹீரோவும் அங்க அக்செப்ட் பண்ணிக்க இப்ப இந்த பஞ்சாயத்து பேசுறதுக்காக அந்த வயசான தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய ரூம்ல தான் வந்து உட்காடுறாங்க. என்ன சார் இது திடீர்னு என் பொண்ணு தோ இந்த டாக்டரை திருமணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்றா, இந்த பையன் எப்படி என்ன குடும்பம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதேன்ற மாதிரி கேட்க அப்பதான் அங்க நம்ம ஹீரோட அம்மாவும் என் பையனை பத்தியே சந்தேகப்படுறீங்களா, அவன் டாக்டர், அது இல்லாம மெஜிஷியன் கூட, கைத்தொழில் 1000 இருக்கு என் பையனுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி பெருமையா சொன்ன உடனே அங்க நம்ம ஹீரோயினுடைய அங்கிளும் கன்வின்ஸ் ஆகுறாரு. பரவாயில்ல பரவாயில்ல, அப்ப இப்படி ஒரு பையன் என் பொண்ணுக்கு கிடைக்கிறது நல்ல விஷயம்தான், சரி எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்கன்ற மாதிரி கேட்க இவங்களும் கோவப்படுறாங்க. இப்படி எப்படியோ அந்த சம்மதத்தை இவங்க பேசி அந்த இடத்துல இந்த விவாதம் போய்கிட்டு இருக்க எப்படியோ அங்கிருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வராங்க. ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் வந்து தன்னோட கதையை சொல்றாங்க. உங்களை ஹஸ்பண்ட்னு சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியலன்ற மாதிரியும் சொல்ல பரவாயில்லைங்க இப்படி கேட்கறதுக்கு கூட நல்லதா இருக்குன்ற மாதிரியும் அங்க ஹீரோ சொல்றாரு. இங்க நம்ம தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அப்படியே பாத்ரூம் ஓரம் நின்றுட்டு இருக்க அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல யாரு நீத்து, அந்த சாபுவோடைய பொண்ணு, அவங்க அந்த தாத்தா கிட்ட வந்து எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எங்க அப்பாவும் உதவி கேட்கறேன்னு சொல்லி ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு, நீங்க வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட என்னமா சொல்ற பிரசவ வலியா அப்படின்ற மாதிரி இந்த தாத்தாவும் அந்த ரூமுக்குள்ள வந்து கதவை தட்டுறாரு. இப்போ வெளியே வந்து அந்த சாபுவும் தான் பொண்ணை மட்டும் உள்ள இழுத்துக்கிட்டு இது எங்க குடும்ப விஷயம் நாங்களே பாத்துக்கிறோன்ற மாதிரியும் அந்த தாத்தாவை அங்க இருந்து அனுப்புறான். இங்க மினிஸ்டருடைய தம்பி மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அங்க பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ட்ரெயின்ல இவங்களுடைய ரூமுக்கு மட்டும் கரண்ட்டை கொடுக்காம வேற டிடிஆர் பிரச்சனை பண்றாரு போல இருக்கு. நம்ம இந்த ஹனிமூனை என்ஜாய் பண்ணதுக்கு தானே வந்தோம், ஒரு ஃபாரஸ்ட்ல ட்ரக்கிங் போனோம்னு நினைச்சோம்ல, அப்படி இந்த ட்ரெயினை இப்பயே கம்பியை பிடிச்சி நிப்பாட்டி இங்க இருக்கிற ஃபாரஸ்டுக்குள்ளேயே ஒரு ட்ரக்கிங் போவோம், என்ன சொல்றீங்க
போறீங்கன்ற மாதிரி கேட்க அங்க இருக்கிற எல்லாரும் ஓகே சொல்றாங்க. ஆனா மினிஸ்டர் மட்டும் அதுக்கு மறுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த சாபுவோடைய மனைவியை பாக்குறதுக்கு ஹீரோயின் சித்ரா அங்க வராங்க. சாபுவோட மனைவியும் வழியில துடிக்கிறாங்க. என்ன சாபு அமைதியா இருக்கீங்க, உங்க மனைவிக்கு உடனே ஒரு மருத்துவரை கூட்டிடுவாங்க, பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லயே இந்த ஹீரோவான டாக்டர் தானே, அவரை வச்சு பிரசவம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எது ஒரு ஆணை வச்சு என் மனைவிக்கு பிரசவம் பாக்குறதா, அதெல்லாம் முடியவே முடியாது, எங்களோட கௌரவமே போயிடும், அது இல்லாம என் பொண்டாட்டிய அவன் தப்பா பாத்துட்டானா என்ன பண்றது அப்படின்ற மாதிரியும் மறுக்கிறாரு. யோ என்னையா முன்ன பின்ன நீ ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனதே இல்லையா, என்னையா அப்படி பேசுறன்ற மாதிரி அவர் கேட்க, ஒரு பெண் டாக்டர் கிட்ட தான் என் மனைவியை காட்டுவேன்ற மாதிரியும் அவங்க பிரசவ வலி வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரியும் அங்க அந்த சாபு விடாப்படியா சொல்ல, சித்ராவும் வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காலேஜ் பசங்க, அவங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டிக்கும் ஓடி வர, அவங்களுக்கும் இந்த சாபு இப்படி விடாப்படியா அவங்க மனைவியை வச்சிருக்கிற விஷயம் எல்லாம் தெரியுதுங்க. அவரும் கோவப்படுறாரு. இப்ப அந்த வயசான தாத்தா, அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கதவை தட்டுறாங்க. சாபுவும் வெளியே வராரு. யோ என்னையா உள்ள உன் மனைவி வழியினால துடிச்சிட்டு இருக்கா, நீ என்னன்னா ஒரு பெண் டாக்டர் தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்க, அடுத்து 5 மணி நேரத்துக்கு ட்ரெயின் எங்கேயும் நிக்காது, பக்கத்துல ஹாஸ்பிட்டலும் கிடையாது, இருக்கிற காரியத்தை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனாலும் அந்த சாபு கேட்க மாட்டாரு. அப்பதான் இவங்க எல்லாருக்கும் கோவம் வந்து அந்த சாபுவை கூட்டிட்டு போயிட்டோம் அந்த இடத்துல கட்டி வைக்கிறாங்க. இவனை நம்பி உட்காந்துட்டு இருந்தா அவன் பொண்டாட்டியோட கதை முடிஞ்சிடும். நம்ம போய் எப்படின்னா அவன் பொண்டாட்டியை காப்பாத்துவோம், நம்ம டாக்டரை வச்சு காப்பாத்துவோம்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோவான டாக்டர் கொஞ்சம் சங்கடமா இருக்கிறத பாக்குறாங்க. ஹீரோயினும் என்னாச்சு, உடனே போயிட்டு அந்த லேடிக்கு நல்லபடியா பிரசவம் பாருங்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோ ஒரு உண்மையா சொல்றாரு. நான் இன்னும் என்னுடைய டாக்டர் டிகிரியே முடிக்கல. யோ என்னையா சொல்ற, ஆமா நான் ஒரு டார்க் ஃபேஸ்ல தான் வளர்ந்தேன், எனக்கு என் அப்பாவுடைய பாசம் கிடைக்கவே இல்லை, என் அப்பாக்கும் அம்மாக்கும் எப்பவுமே பிரச்சனை இருக்கும், அதனாலதான் எங்க அம்மாவுடைய மென்டல் ஹெல்த்தே இப்படி பாதிக்கப்பட்டது, அப்படி அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இப்ப இந்த ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆனாலும் ஹீரோயின் பரவாயில்ல, இப்ப நம்மளுக்கு வேற வழியும் இல்ல, நீங்க ஓரளவுக்காச்சும் படிச்சிருக்கீங்களே, அந்த நாலேஜை யூஸ் பண்ணியாச்சும் அவங்கள காப்பாத்துங்க, உங்களோட தைரியத்தை வளர்த்துக்குங்க, உங்க அப்பா உங்களுக்கு பண்ண மாதிரி தான் அங்க அந்த சாபுவும் அவங்க மனைவிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ உங்க கையில தான் அதை மாத்தத்துக்கான பவர் இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு அங்க நம்பிக்கை வருது. இப்ப அந்த இடத்துக்கும், அதாவது சாபு மனைவியோட ரூமுக்கும் வராரு. சாபுவை தான் பக்கத்து ரூம்ல கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதனால இப்போ சாபுவோட மனைவிக்கும் அவர் பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வெளியில இருக்கிற இளைஞர்கள் கிட்ட எனக்கு இப்போ கொஞ்சம் கூர்மையான விஷயங்கள், அதுக்கப்புறம் சில மெடிசன்லாம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களும் ட்ரெயின்ல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பர்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இது அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயின்ல இருக்கிற டிடிஆர் கிட்டையும் வந்து இந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. டிடிஆர்கள் அந்த மினிஸ்டருக்கு எதிராக தாங்க செயல்படுவாங்களே தவிர கொஞ்சம் நல்ல மனுஷங்க தான். அவங்களும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன உதவினாலும் நாங்க பண்றோம், எல்லா சேவைகளையும் கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க சர்வெண்ட் கிட்ட எல்லாம் சொல்லி இந்த சுடு தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. அப்படி அங்க பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. அதாவது இந்த மினிஸ்டர் கூட இருக்கிற அவங்க ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த காட்டுக்குள்ள போனோம்னு முடிவு எடுத்திருப்பாங்கல்ல, அப்படி அங்க இருக்கிற செயினை பிடிச்சும் இழுக்கிறாங்க. இப்ப மினிஸ்டரையும் நீங்களும் வாங்க, தயவு செஞ்சு இந்த ட்ரிப்பையாச்சும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், இன்னும் உங்களோட வேலை ப்ரெஷர்னு சொல்லி அதை நினைச்சே இருக்காதீங்க, வேலை வரும் போகும், குடும்பம் தான் முக்கியன்ற மாதிரி மினிஸ்டரோட மனைவி எவ்வளவு கூப்பிட்டாலும் மினிஸ்டர் வர மறுக்கிறாரு. நான் மறுபடியும் கட்சி தலைவரை போய் பார்க்க தான் போறேன், நான் டவுனுக்கு தான் போறேன், நீங்க வேணா ட்ரிப்புக்கு போங்கன்ற மாதிரி இப்போ அவங்களெல்லாம் ட்ரெயின்ல விட்டு இறக்கி விட்டுறாரு. இப்போ அந்த ட்ரெயின்ல மினிஸ்டர் மட்டும் உட்காந்துட்டு இருக்க, மினிஸ்டரோட மனைவி எல்லாரும் போறாங்க. என்னடா ட்ரெயின் நின்றுச்சேன்னு சொல்லி ட்ரெயின்ல போறவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இங்க சாபுவோட மனைவிக்கும் நல்லபடியா பிரசவம் பாக்குறாங்க. அப்படி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குதுங்க. அப்படி அந்த குழந்தையையும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் காட்ட எல்லாருக்கும் சந்தோஷம். முக்கியமா சாபுவோடைய கட்டையும் அவிழ்த்து இப்ப சாபு கிட்டையும் அவர் பையனை கொடுக்குறாங்க. சாபுவும் ஆனந்த கண்ணீர் விடுறாரு. இப்ப தான் குடும்பத்துக்கிட்டையும் அவர் தனிமையில பேசுறாரு. தான் மனைவி கிட்டையும் தான் அப்படி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல சித்ரா, அவங்களுடைய பேக்ல இருந்து அவங்க அங்கிள் ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. என்ன லெட்டர்னு பார்த்தா அதுல அவங்களுக்கு டவுன்ல வேலை கிடைச்சிருக்க போல. அப்ப நீ இந்த வேலைக்கு தான் போயிட்டு இருக்கியா, இப்போ உன் கணவர்னு சொன்னவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்க சித்ராவும் அந்த உண்மையை ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் பிரஷர் ஆகுது. என்ன ட்ரெயின் ரொம்ப நேரமா இங்க நின்னுகிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி ட்ரெயின்ல போற பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்க்க, அப்பதான் அந்த ட்ரெயினோடைய டிரைவர் எல்லாருமே கீழே இறங்கி இந்த செயினை பிடிச்சி வேகமா இழுத்ததுனால ட்ரெயின்ல சில டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துருச்சு, அதை சரி பண்ணோம்னா ஒரு 5 மணி நேரத்துல இருந்து நம்ம வேலை பார்க்க வேண்டி இருக்குன்ற மாதிரி சொல்ல, அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் புரியல. இப்பதான் நம்ம ஹீரோவான டாக்டருமே வெளியே வந்து, என்னதான் அங்க சாபுக்கு நல்லபடியா ஆண் குழந்தை பிறந்தாலும் சாபுவோட மனைவி இப்போ இன்னும் மோசமான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க உசுரை காப்பாத்துறதே கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ உடனடியா அவங்கள நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், ஒரு 5 இல்ல 8 மணி நேரத்துக்குள்ள கூட்டிட்டு போனா கூட நம்மளால அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொல்ல, ஆனா ட்ரெயினும் இப்போ 5 மணி நேரம் வேலை இருக்குங்க, அதனால நின்னுதான் ஆகணும், அதுவும் அந்த காட்டுக்கு நடுவுல.
அதுக்கப்புறம் வண்டியை எடுத்தாலும் அந்த காட்டை தாண்டி போறதுக்கு இன்னும் ஒரு 5 மணி நேரம் தேவைப்படும். இப்போ அவங்க மனைவியை எப்படி காப்பாத்துறதுன்னு இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. சாபுவும் அப்படியே நடுங்கி போறாரு. நடுக்கத்தோட தான் வெளியே வராரு. நான் அப்பவே சொன்னேன், ஒரு நல்ல டாக்டரை வச்சு என் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன்ட்டு. நீங்க தான் கேட்காம என்னை கட்டி வச்சிங்களே. தோ இந்த டாக்டர் வேலையை காமிச்சிட்டான். இவனால தான் என் மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமைன்ற மாதிரி ஹீரோ கூடிய சண்டை போட போறாரு. அப்பதான் அந்த தாத்தா இருக்காருல, அவரு நம்ம சாபுவை கண்ட்ரோல் பண்ணி ஓரமா கூட்டிட்டு வந்தோம். டே முட்டா பயலே, அவன் மட்டும் இல்லன்னு வையி, உன் மனைவிக்கு இந்த சிச்சுவேஷன்ல கூட இருக்க மாட்டா, இதை விட மோசமா இருப்பா அப்படின்ற மாதிரியும் புரிய வைக்கிறாரு. அப்பதான் சாபு அழுதுகிட்டே ஒரு கதையை சொல்றாருங்க. ஆக்சுவலி சாபு இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ டவுனுக்கு போறது 2 விதமான காரணம். ஒன்னு அவங்க மனைவியோடைய ட்ரீட்மெண்ட், இன்னொன்னு அவருடைய ட்ரீட்மெண்ட். ஏன்னா சாபு அவருடைய கடைசி காலத்துல இருப்பாரு. அவருக்கு புற்றுநோய் வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க அழுகிறாரு. நான் போறதுக்குள்ள என் மனைவிக்கும் என்னோட பசங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு போகணுன்ற மாதிரி தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப என்னன்னா, என் மனைவியை மட்டும் 5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலனா அவளே போய் சேர்ந்துருவான்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நானும் போய் என் மனைவியும் போயிட்டேன்னா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகும், எனக்கு பிறந்த என் பையனோட நிலைமை என்ன ஆகுன்ற மாதிரியும் சாபு அழுகிறாரு. அதனால தான் நான் சிடுசிடுன்னு இருந்ததாகவும் அங்க எல்லா உண்மைகளையும் சொல்றாரு. இதை கேட்கும் போதும் அந்த தாத்தாவும் ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆக, டே அழுகாதரா, என்னால உன் நிலைமை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சாபுவையும் அவர் சமாதானப்படுத்துறாரு. உன்னை எப்படி காப்பாத்துதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிதான். அப்ப அந்த தாத்தா நேரா பக்கத்துல இருக்கிற அந்த மினிஸ்டருடைய ரூமுக்கு போறாருங்க. அங்க மினிஸ்டர் மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. மினிஸ்டர் கிட்டயும் வந்து, நீங்க நினைச்சா ஹெலிகாப்டர் இங்க வர வைக்க முடியும்ல, அப்படி ஹெலிகாப்டர் வர வைக்க முடியுமா? பக்கத்துல ஒரு லேடி உசுருக்கு போராடுறாங்க, ப்ளீஸ் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மினிஸ்டரும் இல்ல என்னோட பவர் போயிடுச்சு, என்னால முடியாதுன்னு சொல்ல, எப்படி உங்ககிட்ட இருந்து அந்த பவரை எடுத்துக்கிட்டாலும் 24 மணி நேரம் உங்களுக்கு அந்த பவர் கையில இருக்கும் தானே, அதை வச்சாச்சு தயவு செஞ்சு ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வாங்கல ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறாரு. ஆனாலுமே அந்த மினிஸ்டர் மறுக்கிறாரு. அவர் ஆல்ரெடி சிடுசிடுன்னு இருக்கிறதுனால நான் சேவை செய்யறதுக்கு தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்தேன், இந்த போஸ்டே என் கையில இருக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் நான் எதுக்கு கஷ்டப்பட்டு என் செலவு பண்ணி சேவை செய்யணும், முடியாதுன்னு மறுக்கிறாரு. அப்பதான் அங்க இந்த தாத்தா கோவப்படுறாரு. நீ எல்லாம் என்ன ஆளு, என்ன மினிஸ்டர்னு சொல்லிட்டோம் அந்த இடத்துல இருந்து கடந்து வர. இப்ப ட்ரெயின்ல எல்லாரும் சோகத்தோட இருக்கிற மாதிரியும், இங்க சாபுவோட மனைவியும் தான் பொண்ணை கட்டி அணைச்சிக்கிற மாதிரியும், ஹீரோவும் தான் அம்மா கிட்ட உட்காந்து சோகமா இருக்கிற மாதிரியும், அந்த இளைஞர்களும் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் மினிஸ்டருக்கு அவங்க மனைவி கிட்ட இருந்து போன் கால் வருது. கேக்குதா, நாங்க இப்போ காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் வந்திருக்கோம். நான் இங்க இருந்து கட்சி தலைவர்கிட்டையும் போன்ல பேசிட்டேன். உங்களை பத்தி உள்ள ஆட்கள் சும்மா தப்பா பேசியிருக்காங்க. அதனால தான் உங்களை மினிஸ்டர்ல இருந்து தூக்கறதா தலைவர் சொல்லியிருக்காரு, தவிர அது அபிஷியலா எங்கேயும் வரல. அது எல்லாமே புரளி தான். நீங்க இன்னும் மினிஸ்டர் போஸ்ட்ல தான் இருக்கீங்க. போதுமா, இதை ஒரு போன் கால்லயே உங்களால தீர்த்திருக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு நீங்க டவுனுக்கு போனோம், அங்க போய் கட்சியை தான் பார்க்கணும்னு போயிட்டு இருக்கீங்க. இன்னமும் உங்க பதவிக்கு தான் நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்களே தவிர குடும்பத்தையோ ஏன் இந்த சமூகத்தை பத்தி கூட நீங்க யோசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் அந்த மினிஸ்டர் தான் பண்ண தவற உணர்றாரு. விருப்பம் இருந்தா மறுபடியும் கால் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க மனைவி போனை வைக்கிறாங்க. இங்க நேரம் ஆகிட்டே இருக்குங்க. 3 மணி நேரம் கடந்து போகுது. அப்படியே காலையில சூரியனும் எட்டி பாக்குது. சாபுவோட மனைவியும் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க ஒரு டாக்டரா தோத்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அழுகிறாரு. அப்பதான் ஹீரோவுடைய பர்ஸை ஒரு திருடன் திருடி இருப்பான் பாத்தீங்களா, அந்த பர்ஸை கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் கொடுக்குறான். ஹீரோயோட பர்ஸை பார்க்கும்போது தான் அவர் ஆல்ரெடி டிகிரி முடிச்ச டாக்டர் தான், MBBS முடிச்ச டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இப்ப காலையில திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் சவுண்டு கேக்குதுங்க. எல்லாரும் வெளியே வந்து ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த மினிஸ்டர் உதவி பண்ணணும்னு நினைச்சிருக்காரு போல. அவர் தான் அந்த ஹெலிகாப்டரை வர சொல்லியிருக்காரு. அதை பாக்குற மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. குடுகுடுன்னு அந்த ஹெலிகாப்டரை நோக்கியும் ஓடுறாங்க. அப்படி சாபுவோட மனைவியையும் அந்த ஹெலிகாப்டர்ல நல்லபடியா அவங்க ஏத்திக்க, அப்ப அந்த ஹெலிகாப்டரை அந்த மினிஸ்டரும் வெளியே வந்து பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் மினிஸ்டரும் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. மினிஸ்டர் சின்ன வயசுல அவருடைய மேக்ஸ் வாத்தியார் தான் உலகம்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாருங்க. மினிஸ்டர் இந்த சமூகத்தை மாத்தணும், ஏற்ற தாழ்வுகளை தீக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் தான் எப்படின்னா அரசியலுக்கு வரணும், பவருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்திருப்பாரு. என்னதான் அவரோட ஹீரோவா பார்த்த அந்த மேக்ஸ் வாதியாரவே இருந்தாலும் அந்த வாதியாரையும் சாதி அடிப்படையில அவங்க பள்ளியில ஏதோ திருட்டு ஏற்பட்டிருக்கும் போல அவர் தலையில கட்டி அவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி அங்க இருந்து அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சுதான் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாரு. ஆனா இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாம் மாறிடுச்சோ, நமக்கு முன்னாடியும் அந்த ஆதிக்கம் வந்துடுச்சோ அப்படின்ற மாதிரி நினைச்சு இப்ப அந்த இடத்துல அவர் தெரிஞ்சிருப்பாரு. அதனால்தான் ஹெலிகாப்டரை கொண்டு வந்திருப்பாரு. அதையும் அங்க காமிக்க, அப்படியே இந்த ஹெலிகாப்டர்ல நல்லபடியா சாபுவோட மனைவியையும் அவங்க பொண்ணையும் ஏத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில டாக்டர்ஸையும் அந்த இடத்துல கூப்பிட்டு அவங்களும் ஹெலிகாப்டர்லயே ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி சில ஏற்பாடுகள் பண்றாங்க. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க திடீர்னு ஹெலிகாப்டர் சீக்கிரமா போயிடலான்னு சொல்லி அவங்களும் அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி போயிடுறாங்க.
இப்போ ஹீரோக்கும் அவங்க அம்மா வேற ஹெலிகாப்டர்ல இருந்து மீட்க வேண்டிய சுச்சுவேஷன். எப்படியா அது டவுனுக்கு தானே போவோம், அங்கதான் போய் கூப்பிட்டுக்கணும். இப்போ ஹீரோயினோட தனியா போற சுச்சுவேஷன் அமையுது. இன்னொரு பக்கம் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து தானே நிறைய போராடி இருப்பாங்க. அதுல ரமேஷுக்கும் அந்த காதலிக்கிற பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. அதனால அவங்களும் லவ் யூ அப்படின்ற மாதிரியும் அங்க எக்ஸ்பிரஸ் பண்ண இப்போ ரமேஷோட காதலும் வெற்றி பெறுது. மினிஸ்டர் இன்னொரு விஷயத்தையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அறிவிக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் நாளைக்கு தானே செமஸ்டர் எக்ஸாம், யாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட எக்ஸாமை இன்னொரு நாளைக்கு மாத்த சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த அந்த தாத்தா அவர்கிட்ட வந்து அந்த மினிஸ்டர் பேசும்போதோ நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது அந்த தாத்தா ஒரு ட்விஸ்டர் சொல்றாருங்க. ஆக்சுவலி இவர் அமெரிக்கா சிட்டிசன், இந்தியால இருந்து அங்க போய் சிட்டிசனாவே மாறி இருப்பாரு. அவருக்கு ஒரு அன்பான மனைவி, ஒரு வெள்ளைக்காரியை தான் திருமணம் பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு சண்டை வந்து அந்த வெள்ளைக்காரி பிரிஞ்சு போயிருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு பிறந்த ஒரு பையனை ரொம்ப அன்பாதான் இந்த தாத்தா வளர்த்திருப்பாரு. அந்த பையன் தான் உலகம்னு நினைச்சிருப்பாரு. ஒரு நாள் தான் அப்பா பிறந்த ஊரை பார்க்கணும்னு சொல்லி அந்த பையன் பங்களாதேஷுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன விபத்துல தவறி இருப்பான். பையன் தவறுன விஷயம் கேள்விப்படுற PhD முடிச்ச அந்த தாத்தா அமெரிக்கால இருந்து துடிதுடிச்சு போய் இங்க வந்திருப்பாரு. அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்து தான் பையனோட பாடியை மீட்டு எடுத்திருப்பாரு. ஓப்பனிங்ல அந்த ட்ரெயின்ல ஒரு பாடியை ஏத்திருப்பாங்க பாத்தீங்களா, அது இந்த தாத்தா பையனோட பாடி தாங்க. அதனால்தான் மனசுடைஞ்சு போய் ஒரு புகை மூட்டத்துக்குள்ளேயே அந்த தாத்தா வாழ்ந்திருப்பாரு. சோ அதை அந்த இடத்துல சொல்ல இப்ப அந்த இடத்துல அந்த கதையை கேட்கிற அந்த மினிஸ்டரும் சரி, அதுக்கப்புறம் கூட இருந்த அந்த சாபுவும் சரி கலங்கி போறாங்க. சாபுவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டியோட உசுரை காப்பாத்துறதுக்கு உங்க பங்கும் இருக்கு, அதனால உங்களை என் அப்பா மாதிரி நான் ஏத்துக்கிறேன், என் தம்பியா நினைச்சு நான் உங்க பையனுக்கு கொல்லி வைக்கிறேன்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்போ அவங்க பையனை எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயின் ரிப்பேர் ஆகி அப்படியே கிளம்புதுங்க. இப்போ ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அவங்களுக்குள்ள இருக்கிற காதலை ஹீரோ கிட்ட சொல்றாங்க. யாருன்னு தெரியாத அந்த பொண்ணுக்கே இவ்வளவு உதவி பண்ணீங்கன்னா உங்களை நம்பி திருமணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா பாத்துப்பீங்கன்ற மாதிரி கேட்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நானும் காஜல் மாதிரி அப்படியே இந்த ட்ரெயின்ல வந்து ஏறணும், என்ன அப்படியே ஏத்துப்பீங்களான்னு கேட்க ஏன் நானே காஜல் மாதிரி ஏறுறேன்னு சொல்லி ஹீரோ அங்க ஏறி காதலை வெளிப்படுத்துறாரு. அட் லாஸ்ட் அந்த மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல குடும்பத்தை பார்க்கலாம்னு சொல்லி அந்த ஃபாரஸ்ட்ல தங்கிக்கிட்டு இருக்க தான் மனைவியை வந்தும் பாக்குறாரு. அவ்வளவுதாங்க, இது எல்லாமே காட்டி ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எண்டிங்கோட ஒரு படத்தோட கதை முடியுதுங்க. யூஸ்வலா நம்ம ஊர்ல ட்ரெயின்ல நடக்கிற பஸ்ல நடக்கிற சம்பவம் அங்க இருக்கிற கதைகள்னு வந்தாலே முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெயின் போய் ஒரு இடத்துல மோத போகுது, பஸ்ஸு போய் ஒரு இடத்துல மோத போகுது, ஃப்ளைட்டு போய் ஒரு இடத்துல மோத போகுது, அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெறும் எமோஷனை வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதனால தான் பங்களாதேஷ் படம், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் எடுக்கிற பெங்காலி படம் எல்லாமே தனித்துவமாக இருக்குங்க. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக OTTல ஒரு வாட்டி இந்த படத்தை பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.